ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான லேப்டாப் இது. ஸோ இதோட பிராண்டட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசூஸில் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் லேப்டாப் தான். இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கேமிங் லேப்டாப் தான். இதோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவியாக இருக்குது. அதாவது i9 சொல்லிட்டு ஒரு இது. பாருங்க, i9 9th ஜென்ரேஷனு, 8GB ரேமு, 256GB SSD, இன்டெல் கிராஃபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வேண்டாம் அடிஷ்னலாக போட்டுக்கலாம். போட முடியாதா? இதில் உள்ளது தானா? ஸோ ஓகே, இதில் உள்ளது தான். இதோட இது வந்து பார்த்திங்கன்னா i9 9th ஜென்ரேஷனு கேமிங் லேப்டாப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் ப்ராப்ளம் இருக்குது. மற்றபடி வேறு இந்த கீபேட் எல்லாமே ஒர்க் ஆகும். இது ஒர்க் ஆகுமா? இது ஃபுல்லாகவே ஒர்க் ஆகாது. அதுக்கு தான் தனியாக ஒரு மவுஸ் கொடுத்துருக்காப்புல. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாப்புல. பேட்ரியும் கம்மியாக தான் நிற்கும். உங்களுக்கு பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே தான் நிற்குமா? 1 ஹவருக்குள்ளே தான் நிற்குன்றோம். இதுதான் 240 இந்த பாருங்களேன். டிஸ்பிளேயோட குவாலிட்டி செம்ம ஸ்பீடாக இருக்கும். டச்சு கிடையாது, நார்மல் தான். i9 9th ஜென்ரேஷனு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெமரி வந்து உங்களுக்கு மெமரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? மெமரி அதிகப்படுத்திக்கலான்றாப்புல. ஆமாம், எஸ்எஸ்டியும் எடுத்துக்கலாமா? எஸ்எஸ்டியும் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ கிராஃபிக்ஸ் போட முடியாது, அதில் உள்ள கிராஃபிக்ஸ் மட்டும் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 20,000 ரூபா, 20,000 இது. ஸோ வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து 2 லட்ச ரூபா அப்படி தான் வரும். நம்ம புதுசாக வாங்க போனால் செகண்ட்ஸாக எடுத்தால் ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்தால் 35 ரூபா, 40 ரூபாய்கிட்ட கூட சொல்லுவாங்க. இதோட மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மவுஸ் வேலை செய்யல, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இதோட மாடல். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். i9 9th ஜென்ரேஷனு, 8GB ரேமா, 8GB ரேமு, 256GB SSD, இன்டெல் கிராஃபிக்ஸு. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணேன்.